கரூரில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது. பலி எண்ணிக்கையானது 38ஆக அதிகரித்திருக்கிறது. 36ஆக இருந்த பலி எண்ணிக்கை தற்போது 38ஆக அதிகரித்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தற்போது 38 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்கள். மேலும் ஒரு துன்பமான ஒரு செய்தி நம்மை எட்டியிருக்கிறது. 36 நபர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 38 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள மிகவும் தீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடியவர்கள் அடுத்தடுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இப்பொழுது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களில் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் பரிசோதிக்கப்பட்டு மார்ச்சுரிக்கு அனுப்பப்படுவதாக சொல்லக்கூடிய நேரத்தில் தற்பொழுது 38 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சவக்கிடங்கள் அந்த மார்ச்சுரியில் அவருடைய உடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உடல்களை பார்க்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அந்த பகுதியில் அழக்கூடிய அந்த அவ்வளவு ஓலம் என்பது மருத்துவமனை வளாகத்தையே ஒரு அச்சம் கொள்ளக்கூடிய வகையில ஒரு மனதை ரொம்ப ஒரு துன்பம் நிகழ்வை நோக்கி வருத்தக்கூடக்கூடிய அளவுல ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு பொறுத்தவரையிலும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதீத கூட்டம் கட்டுக்கடங்காமல் ஒருவர் பின் ஒருவராக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.